பசீர் அவர்களுக்கு நிறம் பூச விடுவார்கள் என்று நீங்க அச்சப்படுறீங்க. ஆனா இங்க சங்கர் என்று தெரிந்த பிறகும் கூட அவருக்கு ஒரு கிறிஸ்தவ சாயத்தை பூசக்கூடிய வேலையில பாஜக ஈடுபடுது. அவர்களை பொறுத்தவரைக்கும் சங்கரா இருந்தாலும் சரி, அது ராமசாமியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களாக இருந்தால் ஏதோ ஒரு நிறத்தை பூசக்கூடிய வேலையில தான் ஈடுபடுறாங்க அப்படின்றத மிக தெளிவாக சொன்னீங்க. இன்னொரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, அந்த மகாவிஷ்ணு அவர்கள ஏர்போர்ட்ல வச்சு கைது பண்றாங்க. அவருக்கு 15 நாள் சிறை, இப்ப புழல் சிறையில இருக்கிறார். அவரிடம் போலீசார் விசாரணை பண்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் அந்த சிறைக்கு போவதற்கு முன்னாடி அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கப்படுது. அதுல சித்தர் சொல்லிதான் நான் இதெல்லாம் பேசினேன். என்னுடைய பேச்ச மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றாரு. இவ்வளவு தூரங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது. அவர் ஃபிளைட்ல வரும்போது கூட ஒரு வீடியோ வெளியிடுறாரு. நான் வந்து விளக்கம் குடுக்குறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்றாரு. ஆனாலும் வந்து சித்தர சொல்லிதான் நான் பேசினேன் அப்படின்றாரு. இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தும் இவர் திருந்தவில்லை அப்படின்ற பார்வை தான் வைக்கப்படுது. இல்ல, இப்போது சித்தரை கைது செய்தா பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். அந்த சித்தர் யார்? நித்யானந்தாவா, ஜக்கி வாசுதேவா, அல்லது பாபா ராம்தேவா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. ஒருவேளை இப்போது இருக்கிற இளைய சங்கராச்சாரியார் கூட அந்த சித்தர் என்று இவர் சொல்லிக் கொள்ளலாம். யார் என்பதை அவர் தெளிவுபடுத்திவிட்டால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு இன்னும் இலகுவாக. சார், அவருடைய திட்டம் என்பதே வேறு. அவர் காணொளி வெளியிடுகிற போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் என்ன மனநிலையில் இருந்தாருன்னா, நாம தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த போகிறோம். ஏன்னா விமான நிலைய வாயில்ல நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் வந்து குவிவார்கள். அந்த பத்திரிகையாளர்களிடத்துல இந்த கருத்தை நம்ம தெரிவிச்சுட்டு நம்ம கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நம்ம பெயில் வாங்கிடலாம். நம்மை ஒரு ஆதர்ச நாயகனாக இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே காட்டிக் கொள்ளலாம் என்கிற அந்த மமதையோடு தான் வந்தார். ஆனா அவர் எந்த எண்ணத்தோடு வந்தாரோ அந்த எண்ணத்தில் மண்ணெல்லி போட்டது மட்டும் இல்ல, அதை ஒரு 15 அடி குழியில் தள்ளி மூடிவிட்டது தமிழ்நாடு அரசு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் எந்த விமான நிலையத்தில் எத்தனை மணிக்கு வந்து இறங்கினார் என்பதும் யாருக்கும் தெரியவில்லை. அவர் எத்தனை மணிக்கு கைது செய்யப்பட்டார், யாரால் கைது செய்யப்பட்டார் என்பது கூட பத்திரிகையாளர்கள் சொல்கிற வரை நாட்டு மக்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ ஒரு அமைதியான ஆபரேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பா பண்ணிடுச்சு. உன்னை வெளியில கொண்டு வந்தா தானே நீ பத்திரிகையாளர்களை பார்த்து சித்தர் சொன்னாரு, சித்தப்பா சொன்னாருன்னெல்லாம் பேசுவ. உள்ளேயே வச்சு கைது பண்ணி நேரா கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா, நீ நீதிபதி முன்னாடி எல்லாத்தையும் சொல்லு, யாரு சொன்னாலும் வேண்டுமானாலும் சொல்லிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப சிறப்பா இந்த நடவடிக்கையை கையாண்டுக்கிறாங்க. நீங்க சாமியார்கள் கைது செய்யப்படுவதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் என்னமோ பெரிய தியாகி போலவே பேசுவான். நீங்க எல்லா சாமியார்களையும் பாருங்களேன். நித்யானந்தா கைது செய்யப்பட்ட காட்சிகள் இன்றைக்கும் என் மனக்கண் முன்னால் இருக்கிறது. உதாரணமா, ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில அவர் வந்து அந்த சினிமா நடிகையோடு உல்லாசமாக இருக்கிற காட்சி வருது. அதை வந்து அப்படியே பிளர் பண்ணி காட்டுறாங்க, கொஞ்சம் மறைச்சு அந்த முகத்தை காட்டுகிறார்கள். அன்றிலிருந்து இந்த பரபரப்பு தொத்தி கொன்றது. எல்லா தொலைக்காட்சிகளிலும் பின்பு அது பேசு பொருளானது. இப்ப போல சமூக வலைதளங்களோ அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாத காலகட்டம். இல்லைன்னா எல்லா சேனலும் இதையே பேசி இருந்திருப்பாங்க. நித்யானந்தா கைது செய்யப்பட போகிறார். கைது செய்யப்பட போகிற போது கோர்ட்ல போய் நித்யானந்தா ஒரு புதிய கருத்தை சொன்னாரு. அந்த கருத்தை கூட மகாவிஷ்ணு பயன்படுத்திக்கலாம். வேணா நம்ம ஒப்பீனியன் தமிழ் நேர்காணல அவர் சிறையில இருந்து பார்த்தாருன்னா பயன்படுத்திக்கிட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, நித்யானந்தா, நான் ஆம்பளையே இல்லைங்கன்னாரு. இத்தனை பெண்களோடு நீங்க உல்லாசமா இருந்திருக்கிறீங்க, இது தவறு இல்லையான்னு நீதிபதி கேட்கும் போது, நான் ஆம்பளையே இல்லைங்க ஐயா, நான் ஆம்பளையா இருந்தாங்க ஐயா இது தவறா இருக்கும், நான் வந்து மோட்ச நிலையை அடைஞ்சிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீதிபதியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. அது மாதிரி சாமியார்கள் தங்களை வந்து கைது செய்யப்படுகிற போது தங்களுடைய அந்த சீடர்களுக்காக இருக்கட்டும், தங்களை பின்பற்றக்கூடிய அந்த மனிதர்களுக்காக இருக்கட்டும், ஒரு பெரிய நாயகன் போன்ற தோற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக பதட்டப்படாத மாதிரியே நடிப்பாங்க. நீங்க நல்லா அவருடைய காணொலிய, மகாவிஷ்ணுவினுடைய காணொலியை பாத்தீங்கன்னா அவர் கண்ணிரண்டிலும் அவ்வளவு பயம் தெரியுது. இப்ப கூட ஏன் அவசரமா வந்தாரு? இன்றைய தேதி, இன்னைக்கு தேதி என்ன, 8. இந்த தேதிக்கு ஒரு போஸ்டர் காலையில் பார்க்க நேர்ந்தது. அவர் சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பில் சிங்கப்பூர்ல அந்த நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியா பயண திட்டத்தையே மிக விரைவாக முடித்துக் கொண்டு நான் அமைச்சருக்கு பதில் சொல்றேன்னு வந்தார்ல. உண்மையிலேயே அவர் அமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அமைச்சர் என்ன இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரா? போய் என்னை பத்தி என்னமோ பேசுனீங்களே அப்படின்னு சொல்லி அமைச்சர், சார் அவர் இந்த நாட்டினுடைய அமைச்சர், 24 மணி நேரத்துக்குள்ளாக இந்த பிரச்சனையை அணுகி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, என்னுடைய பர்மிஷன்ஸ்ல நீ வந்து என்னுடைய வாத்தியார நீ வந்து எவ்வளவு லேசா டீல் பண்ண முடியுமோ அவ்வளவு லைட்டா டீல் பண்ணிட்டு போயிட்ட, உன்னை நான் விடமாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டாரு. நீ என்ன திரும்ப போய் முடிஞ்சா டேய் அசோக் அப்படின்னு ரஜினிகாந்த் போய் சரத்பாபுவை பார்த்து சவால் விடுவார்ல, எண்ணிப்பார் 18 நாள்ல நான் வெளியில வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்திக்கிறேன்னு வசனம் பேசுறதுக்காக போறாரா? அதெல்லாம் இல்ல.
அவர் வந்ததற்கான பிரதானமான காரணம், அவர் வரவில்லை என்று சொன்னால் லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட். காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுச்சுன்னா சர்வதேச குற்றவாளியாக இவர் மாறி போவார். இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போனது விசிட்டர்ஸ் போற விசாவுல. அப்போ அந்த விசாவை முடக்குவாங்க. இனி வேற எந்த நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ள முடியாது. ஒரு முறை லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் இஷ்யூவா அது மாறிடும். உலக நாடுகள் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இமிகிரேஷனுக்கு இவருடைய படம், இவருடைய கடவுச்சீட்டு, இவர் குறித்த விவரங்களை எல்லாவற்றையும் அனுப்பி வைத்து விடுவார்கள் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அப்போ அதை அனுப்பிச்ச பிறகு இவர் எந்த விமான நிலையத்துக்கு செக் இன் ஆகுறதுக்காக வர்றாரோ அந்த விமான நிலையத்திலேயே இமிகிரேஷன் ஆபீசர் ரெட் அலர்ட் கொடுத்து இவரை நிப்பாட்டி விமான நிலையத்தினுடைய காவல் அதிகாரிகளிடத்தில் அங்கேயே பிடிச்சு ஒப்படைச்சிருவாங்க. அங்கிருந்தே அரெஸ்ட் ஆகி தான் வருவார். இப்ப இவர் பிளைட் ஏறி பேசஞ்சரா வந்தார்ல, அப்படி எல்லாம் வர முடியாது. லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டா இவர் வரும்போதே அக்யூஸ்டா தான் வரணும் அங்கிருந்து. அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு அவசரமா வந்துட்டு இங்க நான் அமைச்சருக்கு பதில் சொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கேன், அமைச்சரை நான் நேர்ல சந்திக்கிறதுக்காக வர்றேன்னு சொல்றதெல்லாம் சும்மா புருடா விடுற வேலை. அந்த லுக் அவுட் நோட்டீஸ்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வந்தார். முறையாக தமிழ்நாடு அரசு அவரை கையாண்டிருக்கு. நீ ஒரு தனி மனிதன், உனக்கே இவ்வளவு விவரங்கள் தெரியும் என்று சொன்னால் நீ சட்டத்தை அவ்வளவு இலகுவாக வளைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அதை விட ஒருபடி மேல போய் பணியாற்றணுமா இல்லையா? ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு நம்ம காவல்துறையை பார்த்து மாறு தட்டிக்கிறோம்ல, அந்த காவல்துறை எவ்வளவு பிரமாதமாக வியூகங்களை வகுப்பார்கள் என்பதை இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் வகுத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த விஷயத்துல சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் 2 கேள்விகளை கேட்கிறாரு. ஒண்ணு எப்படின்னா, அதாவது தலைமை ஆசிரியை அவங்கள மட்டும் நீங்க பணியிட மாறுதல் பண்றீங்க, இதற்கு மேல உள்ள அதிகாரிகள்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கவே இல்லை, கடைநிலை அதிகாரியை மட்டும் காவு வாங்குறதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு என்ன தீவிரவாதியா, அவரையே அப்படி ஏர்போர்ட்ல அவசர அவசரமா கைது பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த 2 கேள்விகளும் உங்களோட பதில் என்ன? அவருக்கு பயம் வந்துருச்சு சார். மகாவிஷ்ணு பேசியதை தமிழ்நாட்டில் நெடுங்காலமா பேசி வருபவர் சீமான் தானே. பலாப்பழ மரத்தை கட்டி பிடிச்சி பலாப்பழம் காய்க்க வச்ச கதை தெரியுமில்ல உங்களுக்கு? சீமான் பேசினது நீங்க கேட்டிருக்கிறீங்கல்ல, அது எப்படிப்பட்ட கதை? இந்த விந்து ஏத்தி இங்க கொண்டு வந்து நிறுத்துற மகாவிஷ்ணு கதைக்கு இணையான கதை தான். பலாப்பழம் நீண்ட காலமா பழுக்கவே இல்லையா, எல்லாரும் சொன்னாங்களாம் அந்த மரத்தை வெட்டிட சொல்லி. நம்ம ஐயா நம்மாழ்வார் போய் கட்டி பிடிச்சி, ஏண்டா ராஜா பழம் பழுக்க மாட்டியா, உன்னை பார்த்து எல்லாரும் திட்டுறாங்க பாத்தியானோன்னா மறுநாள் பலாப்பழம் வந்துருச்சான். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா சீமான். இப்படி அறிவியலுக்கு ஒவ்வாத கதைகளை, மூட நம்பிக்கைகள் நிறைந்த கதைகளை இந்த மேடையில் நெடுங்காலமாக பேசி வருபவர் சீமான். அப்ப அவருக்கு பயம் வராதா? ஏன்னா ஒரே நாள் 2 காணொலி தான் வந்தது, உடனே மகாவிஷ்ணுவை தூக்கிட்டாங்க. நம்ம 10 வருஷமா பேசிட்டு இருக்கோம், இப்ப நம்ம காணொலி எல்லாம் எடுத்து நம்ம பலாப்பழ மரத்தை கட்டிப்பிடிச்ச கதையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அறிவியலுக்கு ஒவ்வாத கதையை இவர் பேசுறாரு, பாட்னிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இவர் ஒரு விஷயத்த பேசி இருக்கிறாருன்னு சொல்லி உடனே நம்மளையும் தூக்கிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக அவரை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு குரல் எழுப்பி இருக்கிறார் சீமான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒன்னும் மகாவிஷ்ணுவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க கூடாது. அந்த அளவுக்கு எல்லாம் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா? அவர் நித்யானந்தாவோட தொடர்புல இருக்கிற ஆளு. அதனால அவருடைய சீடரா இருக்கிற மகாவிஷ்ணுவோட எல்லாம் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார். அவருக்கு என்ன பயம்னா, நாம பேசியதே இந்த தம்பி பேசிட்டா இந்த தம்பி எல்லாரும் கண்டிக்கிறாங்க, இந்த நேரத்துல அந்த தம்பி பண்ணது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம பேசுனது தப்புன்னு ஆயிரும். அதனால அவருக்கு ஆதரவா குரல் கொடுப்பதை போல நம்முடைய குரலுக்கு ஆபத்தில்லை என்கிற நிலையை உருவாக்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. அடுத்து அவர் தீவிரவாதியான்னு கேட்டா என்ன கேட்க வர்றார் சீமான்? அவருக்கு 8 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து Z+ பாதுகாப்போட அவரை அழைத்து விமான நிலையத்திலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றார். ஒரு பொறுக்கி உடலில் இருக்கக்கூடிய குறை என்பது கடந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களினுடைய பொருட்டு வருகிறது என்று சொல்லி இந்த மண்ல சார் ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை மாற்றுத்திறனாளி என்று சொன்னாரே. உனக்கு ஒரு திறன் இருக்கும்டா, அந்த திறனுக்கு மாற்றான திறன் அவனுக்கு இருக்குடா, அவன் ஒரு மாற்றுத்திறனாளிடா, அதனால நீ அவனை பார்த்து ஊனமுற்றோர் என்று கூட சொல்லக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட வார்த்தைகளை அடையாளப்படுத்திய தலைவர்கள் வாழ்ந்த மண் சார் இந்த மண். இன்றைக்கும் நீங்க மாற்றுத்திறனாளின்னு தான் சொல்ல முடியும். ஊனமுற்றோர்னு யாராவது சொல்றாங்களா பாத்தீங்களா? பக்குவம் படைத்தவர்கள் எவரும் பேச முடியாத வார்த்தையை ஆனா நீ அதை பொருட்டு அவர் போய் கிளைம் பண்ணாரா? சங்கர் என்கிற அந்த ஆசிரியர் போய் நான் மாற்றுத்திறனாளின்னு கிளைம் பண்ணாரா? அந்த அம்மா தான் சொன்னுச்சு. பக்கத்துல இருக்கிற ஒரு டீச்சர் அம்மா சொல்லுது, அவர் மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளியா இருந்தா நான் மதிக்கிறேங்க மாற்றுத்திறனாளிய, அதற்காக அவர் என்ன கேள்வி கேட்க முடியுமா என்று கேட்கிறார்.
அந்த கிரெடிட் அவர் கேட்டாரா? சங்கர் என்கிற ஆசிரியர் கேட்டாரா? நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எங்கே வருகிறது இந்த மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தை? அப்போ அவரை மாற்றுத்திறனாளி என்று சொல்லி ஒரு கில்ட் ஃபீலா அவருக்கு உருவாக்கணும். ஐயோ பாவங்க, அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் எதுவும் செய்யாதீங்க. அவர் கேட்ட கருத்துக்கு பதில் சொல்ல முடிந்ததா அந்த அயோக்கியனால்? பதில் சொல்ல முடியவில்லை. மாறாக அவரை இழிவுபடுத்துகிற, உடல் ரீதியாக அவருக்கு இருக்கிற குறையை சொல்லி அதில் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு திமிரான பேச்சு, ஒரு ஆணவமான பேச்சை ஒருவர் பேசி இருக்கிறார். அதற்காக அவரை கைது செய்திருக்கிறார். இப்ப கூட ஒண்ணும் இல்லையே, என்ன செஞ்சுட்டாங்க? காவல் நிலையத்துல என்ன அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை ஜெட்டியோட உட்கார வச்சு அடிச்சு, இந்த மற்ற வழக்குகள் எல்லாம் வலிக்கி விழுந்து கையில கால எல்லாம் கட்டு போடுவாங்களா, அந்த மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு கட்டா போட்டாங்க. தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்துங்க. தீவிரவாதி இதுக்கு முன்னாடி கைது பண்ணி சீமான் பார்த்திருக்கிறாரா? சீமானுக்கு தெரியுமா தீவிரவாதி எப்படி கைது பண்ணுவாங்கன்னு? இவருக்கு எதுவுமே தெரியாது சார். அவருக்கு இருக்கிற ஆபத்து, பயம் எல்லாம் எங்க மகாவிஷ்ணு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை போன்றே நம் மீதும் நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்பதற்காக போகிற போக்கில் ஒரு ஆதரவு குரலை எழுப்பி விட்டு போனால் இது நாளைக்கு நமக்கு சி அப்படின்னு தூக்கி போட்டு போனா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பயன்படும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி அது நாளைக்கு நமக்கும் பயன்படும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டதாக அவர் உணர்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.